Good morning students. Today we are going to see the problems. Example 1.2. So consider 2-point charges Q1 and Q2 at rest as shown in the figure. ஓகேங்களா ஸோ ஃபிகரில் காமிச்சிருக்கிற மாதிரி 2-point charges எடுத்துப்போம். Q1 Q2 are separated by a distance 1 meter. ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா calculate the force experienced by the two charges for the following cases. ஓகேங்களா Q1 is equal to plus 2 microcoulomb, Q2 is equal to plus 3 microcoulomb. This is case A. Case B, instead of Q2 plus 3 microcoulomb, case B, Q2 is equal to minus 3 microcoulomb. That means Q1 is equal to plus 2 microcoulomb, Q3 is equal to minus 3 microcoulomb. So same cases தான் B மாதிரியே Cயும் same case. But என்ன செய்கிறோன்னா அந்த சார்ஜஸை கொண்டு போயிட்டு kept in a water. ஸோ அப்போ அது ரிலேட்டிவ் ஒரு மீடியத்துக்குள்ளார சார்ஜஸை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணும்பொழுது அதனுடைய எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை எடுத்துக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி 3 கேசஸில் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சொல்யூஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ சொல்யூஷன் என்னென்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ எடுத்துப்போம். Q1 is equal to plus 2 microcoulomb, Q2 is equal to plus 3 microcoulomb and R is equal to 1 meter. ஓகேங்களா from the figure Q1 Q2 ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்குது. அதனால் ஃபோர்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். பிகாஸ் சேம் சார்ஜஸ் ஆர் ரிப்பல்சிவ் experience the repulsive force. Okay, ஏன்னா same kind of charges that repulse each other. Okay வா right. Next force experienced by the charge Q2 due to Q1 is given by. ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு Q1ஆல் Q2 மேலே எவ்வளோ சார்ஜ் கிடைக்கும், எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும், அண்ட் தென் Q2ஆல் Q1ல் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் Q2 டியூ டு Q1 is given by, that is F21. புரியுதுங்களா? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் Q2 due to Q1 that is formula from formula எங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோம்னா from the Coulomb's attractive force or repulsive force. அந்த ஃபார்முலா தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். Coulomb's inverse square lawலேருந்து நம்ம ஃபார்முலா எடுத்திருக்கோம். F21 is equal to F21 vector is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 R square into R12 cap. Here R12 is the unit vector from Q1 to Q2. ஸோ நம்ம சார்ஜஸ் ரெண்டுமே எங்கே எடுத்திருக்கோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் யூனிட் வெக்டார் R12 is equal to I cap. ஸோ தட் கிவன் வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். K is equal to 1 by 4 pi epsilon naught நம்ம கூலம்ஸ் லாவில் பார்த்துருக்கோம். ஐ திங்க் தேர்ட் ஆஸ்பெக்ட்ஸாக பார்த்துருப்போம். K is equal to 1 by 4 pi epsilon naught, that will be equal to 9 into 10 power 9. நமக்கு சார்ஜஸ் கொடுத்துருக்கோம். Q1 is equal to 2 into 10 power minus 6 and Q2 is equal to 3 into 10 power minus 6. Distance வந்து 1 meter, so 1 square into R12 வந்து I cap. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் 54 into 10 power minus 3 I and then unit of force வந்து Newton. So F21 is equal to 54 into 10 power minus 3 Newton I cap. ஓகேங்களா நம்ம ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஆஸ்பெக்ட்ஸில் என்ன பார்த்துருக்கோம்னா கூலம்ஸ் லா obeys Newton's third law. So according to Newton's third law, the force experienced by the charge Q1 due to Q2. ஓகேங்களா இப்போ நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லாங்கிறது for every action there is an equal and opposite reaction. So F12 is equal to F21 minus equal and opposite. That's why I am putting minus sign. ஓகேங்களா F12 cap is equal to F21 ஓட வேல்யூ 54. So F12 is equal to minus 54 into 10 power minus 3 Newton I cap. Okay, so next case B. கேஸ் பி வந்து கேஸ் ஏ மாதிரியே தான். ஆனால் கேஸ் ஏக்கும் கேஸ் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால் கேஸ் ஏல Q1 வந்து ப்ளஸ் 2 மைக்ரோகூலும், Q3ல வந்து -3 மைக்ரோகூலும். அதர்வைஸ் சொல்யூஷன் எல்லாமே சேம் ஒன் தான்.
Q2க்கு வந்து அங்கே +3 போட்டோம், இங்கே Q2க்கு வந்து -3 போடுவோம். ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணும்போது சார்ஜஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ், அதாவது ஒன்று நெகட்டிவ் சார்ஜ் இன்னொன்று பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, தட் மீன்ஸ் both the charges are different. So they are unlike charges, so the force will be attractive. So like charges இருந்தால் கண்டிப்பாக force வந்து repulsive force-ஆக இருக்கும், unlike charges-ஆக இருந்துச்சுன்னா attractive forces-ஆக இருக்கும். So figure ஒன்று போட்டுக்கலாம். From the figure, that means Q1 plus 2 microcoulomb, Q2 is equal to -3 microcoulomb. So yeah, Q1-ஆல் Q2ல கிடைக்கிற ஃபோர்ஸும் Q2-வால் Q1ல் கிடைக்கிற ஃபோர்ஸும் ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ், சேம் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸாக இருக்கும். பட் அன்லைக் சார்ஜஸாக இருக்கிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷனில் ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் Q2 டியூ டு Q1 இஸ் given by, that is F21. F21 is equal to given charges சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லைக் த கேஸ் A மாதிரியே தான், அங்கே +3 போட்டிருப்போம், இங்கே -3 போட்டிருப்போம், அவ்வளோதான். ஸோ அங்கே ஆன்சர் 54 வரும், இங்கே -54 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப். ஓகேங்களா? ஸோ அங்கே சொன்ன மாதிரி தான் திரும்ப இங்கே பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q1 டியூ டு Q2 இஸ், ஓகே, F12 is equal to minus of F21 vector. F21 vector வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா -54 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப். ஸோ இங்கே F12 கேப் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆகிடும், பிகாஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேஸ் 3. கேஸ் C என்ன அப்படின்னா கேஸ் Bயில் என்ன பார்த்தோமோ அதே தான், ஆனால் சார்ஜஸ் ஆர் கெப்ட் இன் வாட்டர், அதாவது ஒரு மீடியத்துக்குள்ளார சார்ஜஸை பிளேஸ் பண்ணால் என்ன ஆகும், அப்போது இங்கே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு ஒன்று வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இஃப் தீஸ் டூ சார்ஜஸ் ஆர் கெப்ட் இன்சைட் த வாட்டர், தென் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை Q2 டியூ டு Q1. ஓகே, இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸையும் கொண்டு போய் நம்ம எங்கே யூஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு வாட்டர் டேங்க்குள்ளார வச்சுருக்கோம். அப்போ Q1 Q2 are separated by same 1 meter distance. F12 vector and F21 vector both are attractive force தான். ஸோ என்ன செகண்ட் கேஸ்க்கும் தேர்ட் கேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு மீடியத்துக்குள்ளே சார்ஜஸ் பிளேஸ் பண்ணதுனால ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இங்கே இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? F21 வாட்டர் vector is equal to 1/4π Q1 Q2 by R square into R12 cap. ஏங்க எப்சிலான் போட்டிருக்கோம்னா நம்ம ஒரு மீடியத்துக்குள்ளார இதை பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே எப்சிலான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சின்ஸ் நமக்கு தெரியும் எப்சிலான் is equal to எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட். ஓகே, ஃப்ரம் திஸ் ஃபார்மில் இங்கே சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா we have F21 water vector is equal to 1/4π epsilon naught. ஸோ நம்ம தேர்ட் கேஸில் ஆல்ரெடி கூலும்ஸ் லாவில் பார்த்துருக்கோம். 1/4π epsilon Q1 Q2 by R square into R12 vector is equal to F21 vector. ஓகேங்களா? F21 vector divided by epsilon R, that is equal to செகண்ட் கேஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். F21 vector is equal to -54 × 10⁻³ divided by epsilon ஆரோட வேல்யூ 80. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணோன்னா 0.675 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேசஸ் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுக்குறேன், அந்த சம்மையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, example 1.4, that means calculate the electrostatic force and gravitational force between the proton and electron in a hydrogen atom. They are separated by a distance of 5.3 × 10⁻11 meter. The magnitude of charges on electron and proton are 1.6 × 10⁻19 coulomb. Mass of the electron is Me equal to 9.1 × 10⁻13 kilogram and mass of proton is Mp is equal to 1.6 × 10⁻27 kilogram. ஆல்ரெடி நான் கிளாஸஸில் சொல்லியிருப்பேன்,
ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சம்மை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கிவன் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடணும். கிவன் எழுதின அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வந்துடும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் நடுவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனுடைய மேக்னிடியூட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் சேம் மேக்னிடியூடு. அண்ட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு எலக்ட்ரானுடைய மாஸும் கொடுத்துருக்காங்க, ப்ரோட்டானுடைய மாஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டுமே செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 5.3 × 10⁻11 மீட்டர். ஓகேங்களா? ரைட். அதுக்கு ஃபார்முலா மட்டும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ரைட். ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டுமே அட்ராக்ட் ஈச் அதர்னு தெரியும். அதே மாதிரி இந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பார்ட்டிகல்ஸ் இஸ், அதுக்கான ஃபார்முலா தட் மீன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா F is equal to KE²/R². நம்ம தேர்ட் ஆஸ்பெக்ட்ஸ் K பார்த்துருப்போம். Kயோட வேல்யூ 9 × 10⁻9. E² வேல்யூ தட் மீன்ஸ் C, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான். Eயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, Rோட வேல்யூ கிவனில் இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா F is equal to Gm1m2/R² நம்ம படிச்சிருக்கோம். இங்கே M1 M2ங்கிறது எலக்ட்ரான் ப்ரோட்டான்ங்கிறதுனால MEmP/R² நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். MEmPயும் கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதை எல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜியோட வேல்யூ. தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் அண்டு கூலும்ஸ் ஃபோர்ஸில் நம்ம படிச்சிருப்போம். கூலும்ஸ் லாவோடைய ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லியிருக்கேன். G is equal to 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கிலோகிராம் ஸ்கொயர் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ரைட். இந்த 2 ஃபார்முலாலையும் அதை கிவன் டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள். சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு which one force is the greater force அப்படின்றத ஆன்சராக கொடுக்கணும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.